ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வேலை இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட மைண்ட் அவங்கள பற்றி என்ன இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்குது, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஓகே, தென் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Okay, Ace of Pentacles, Ten of Wands, King of Pentacles, Eight of Swords, Page of Pentacles, Nine of Pentacles, Four of Swords, Star, Hanged Man, Ace of Cups, King of Cups, Five of Pentacles. So, bottom of the deck, Knight of Wands. Very good. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். ஓகே, தென் நம்ம இப்போ விலங்க டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் லவ் பண்ண பர்சன் அவங்களோட மைண்டில் உங்களை பற்றி என்ன நினச்சி வச்சுருக்காங்க, ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன நினச்சி வச்சுருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ப்ரோசஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், சேனல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஓகே, யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை வந்து ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் உங்களை எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா பயங்கர பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. ஓகே, ரிலேஷன்ஷிப்பை விட்டு செட் பேக் பண்ணி போயிட்டு உண்டு. தென் அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட ஒரு பவுண்ட்ரிஸ் செட் பண்ணி வச்சு நின்றுட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, பட் ஒரு ஏன் அப்படின்னா இந்த ஒரு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கலாம். ஓகே, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க, சில கான்ஃப்ளிக்ட் உங்களுக்குள்ள கண்டினியூஸாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கலாம், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு மன கஷ்டம் இல்லைங்க, ஏதோ ஒரு மனபாரம். ஓகே, இதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இந்த போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை நிற்கிறத காட்டில் ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகிறது பெட்டருங்க ஒரு முடிவோட இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு. இவர் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகி மேபி 5 months இருக்கலாம், இல்லைங்க 5 weeks இருக்கலாம், இல்லைங்க 5 days இருக்கலாம். பட் இவர் ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. என்ன எதனால் போயிட்டு உண்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே மேபி நீங்கள் மேபி 2 சுச்சுவேஷன் இருக்கலாம். மேபி யாராவது ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கேட்டிருக்கலாம், அதனாலே இவர் வந்து மூவ் ஆன் ஆகி போயிட்டோன்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூஸாக 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், 2 பேருக்குள்ள வாக்குவாதங்கள், சில கான்ஃப்ளிக்ட்ஸு, ஸோ அதெல்லாம் அந்த ஒரு பர்சன் மைண்டில் வச்சுட்டு ரிலேஷன்ஷிப் நிற்கிறத காட்டிலும் மூவ் ஆன் ஆகுறது பெட்டருங்கிற ஒரு தாட்ஸோட ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. பட் கரண்ட்லி இவர் உங்களை திங்க் பண்ணுறாங்களா, அவங்கள பற்றி நினைக்கிறாங்க, அஃப்கோர்ஸ் நினைக்கிறாங்க, திங்க் பண்ணுறாங்க. இந்த ஒரு பர்சன் ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. பட் மென்டலி இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, இவரோட மைண்டில் இப்போவும் உங்கள் தாட்ஸ் உண்டு, இப்போவும் இவர் உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு, சிந்திக்கிறார் நம்ம சொல்லலாம். ஓகே, பட் நான் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்கலாம். இப்போ இவர் உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு பயங்கர ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் என்னன்னா, நீங்கங்கிறது ஒரு ஸ்பெஷல். ஓகே, நீங்கங்கிறது ஒரு ஸ்டார், நீங்கங்கிறது ஒரு டைமண்ட், ஒரு கிஃப்ட்டு. ஆக்சுவலி இது செல்ஃப் லவ் பண்ணவங்களுக்காக ரீடிங் ஆகும். ஏன்னா இந்த வீடியோவில் நமக்கு இந்த கவுண்டில் இதில் ரெஸ்னேட் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலாக உங்களை விட்டுட்டு போயிட்டு உண்டு. பட் உடஞ்சி இருந்து ஆனாமல் இங்கே நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் வந்து சரி ஓகே ரிலேஷன்ஷிப்பில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கான்ஃப்ளிக்ட் கண்டினியூஸாக நடந்துட்டு தானே இருக்குது. நான் எத்தனை நாள் நினச்சினா அதை வருத்தப்பட்டுறதுக்கு. மனுஷனாக பிறந்தாச்சுன்னா ஒரு ஆணையும் ஒரு பொண்ணையும் சேர்த்து வச்சாங்க அப்படின்னா மண்டையை போடுற வரைக்கும் ப்ராப்ளம்ங்கிறது வருங்கிறத மனசிலாக்கிட்டு சரி வரும்போது வரட்டுங்கிற ஒரு தாட்ஸோட நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. அவங்களுக்கான ஒரு ரீடிங் ஆகும். ஏன்னா கரண்ட்லி ஒரு போஸ்ட் உங்களை பற்றி பயங்கர பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவர் திங்க் பண்ணுற விஷயம் நீங்கங்கிறது ஒரு ஸ்டார்,
உங்களுக்கு எல்லாம் நீங்கள் உங்களால் எல்லாம் பண்ண முடியும். இவரை விட பெட்டர், இவரை விட பெஸ்ட்டு, இவரை காட்டிலும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் உண்டு, இவரை காட்டிலும் உங்களுக்கு சில விஷயங்களை அட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கான கழிவு உண்டு. நீங்கள் 4 பேர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், பழக்கிறதா இருக்கட்டும், உங்களோட கேரக்டர்ஸை கூட பி குட். ஓகே, உங்களை ஒருத்தவங்க கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் பயங்கர டிசிப்ளின் ஒரு கேரக்டருங்கிறது இவர் பாசிட்டிவாக இவர் திங்க் பண்ணுறாரு. நீங்கங்கிறது வெரி குட். உங்கள் லைஃப்பில் இவரோட லைஃப்பில் நீங்கங்கிறது ஒரு ஸ்பெஷல். நீங்கள் கரண்டி கெரியரில் பயங்கரமாக க்ரோ பண்ணுறீங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் இது ஒரு போஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கலாம், இங்கே பாரு எனக்கு ஏதோ நீ லைஃப்பில் ஸ்பெஷல் ஆகும், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு கால் பண்ணு, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு, தூரத்தில் இருந்தாலும் எங்கேயாவது ஒரு வாட்டி ஒரு நான் பார்த்தா போதும் என் ஆத்மா சாந்தி அடையும், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு காலை ஒரு மெசேஜ் எப்படியோ போட்டு ஜஸ்ட் உனக்கிட்ட ஒரு மெசேஜ் வந்தால் போதும் எனக்கு அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குங்கிறது ஒரு தாட்ஸ் நீங்கள் சொல்லிட்டு உண்டு. பட் நவ் நீங்கள் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப் விட்டு போயிட்டு உண்டு. பட் நவ் நீங்கள் சேசிங்கில் போகல, இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லலை. ஓகே, அப்போ இது போஸ்ட் தெக்மெண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டைமில் அவள் சொன்னாலே நம்மளை பார்க்காம இருக்க முடியாது, பேசாமல் இருக்க முடியாது, பழகாமல் இருக்க முடியாது. பட் இன்றைக்கி நம்ம இந்நாட்டில் அவள் ஹாப்பியாக இருக்காளே, கம்ப்ளீட்டட். ஓகே, நம்ம ஆக்சுவலி நம்மளை தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லி ஏமாற்றிட்டோளோ. நம்ம இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அவள் ஹாப்பியாக இருக்கா, அவள் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறா. நம்மளை விட அவள் பெஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் கொடுத்து, அது கெரியராக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் வைஸாக இருக்கட்டும், ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், நம்மளை விட பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் கொடுக்குறாங்க. நம்மளை இவங்க ஓவர்டேக் பண்ணிட்டு உண்டு. நம்ம இப்போ நஷ்டங்கிறது நமக்கு தான். நம்ம நஷ்டப்படுத்திட்டு போகணும், நஷ்டங்கிறது நமக்கு தான். பட் அவங்களுக்கு அதனால ஒரு பெயின் உள்ள ஒரு வலி என்ன ஒரு வேறுன்னு அவங்க வெரி ஹாப்பி. ஓகே, இதே மாதிரி பயங்கர பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் என்ன, ஆக்சுவலி இந்த பர்சனுங்கிறது பயங்கர லாயலாக ஒரு பர்சன் ஆகும், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்த்து எடுக்கிற ஒரு பர்சன் ஆகும். இவர் ஆக்சுவலி ஃபேமிலி ஓரியன்டட் பர்சனால இவர் ஆக்சுவலி இது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபேமிலிக்காக மேபி மேரேஜான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, பட் என்ன தான் ஃபேமிலி ஓரியன்டட் பர்சனால பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு இல்லை. ஓகே, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கலாம், கரண்டி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நிற்கலாம். ஏன்னா கரண்டி ஒரு ரெஸ்ட் நினைக்கலாம், ரிலேஷன்ஷிப் எண்டாகி போச்சோ கரண்டி ஒன்றும் இல்லை, ஏன்னா இவர் ஒரு ரெஸ்ட் மோலே ஆகும். இவர் ஆக்சுவலி எங்கேயும் இந்த ரிலேஷன்ஷிப் எங்கேயும் போகும், அது கொஞ்ச நாள் நின்று கொட்டும், இந்த ஒரு தாட்டோடு இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. பட் இப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நீ ஹாப்பியாக இருக்க, நீ உனக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க, நான் தான் அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸு ஃபேமிலி மெம்பரை வாழ வைக்கணும், அம்மா கஷ்டப்பட்டுருவாங்க, அப்பா கஷ்டப்பட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் ஓவர் தாட் பண்ணிவிட்டு என் லைஃப்பை நான் அழிச்சிக்கிட்டு, என்னையும் அழிச்சிக்கிட்டு, நானும் அழிச்சிக்கிட்டு, ஒரு மன நிம்மதி இல்லாமல் நான் எதுக்கு வாழ்கிறேன், யாருக்காக வாழ்கிறேன்னு ஒரு தெரியாமல் ஒரு தாட்ஸோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். பட் நீ அப்படி இல்லை, நீ உனக்காக வாழ்கிற, நீ ஹாப்பியாக இருக்க. எனக்கு ஒன்று பார்க்கும்போது எனக்கு ஒன்று பார்க்கும்போது நீ ஹாப்பியாக இருக்க, எனக்கு அது அட்ராக்ட் ஆகுது. ஓகே, நான் தான் இது நான் என்ன பிறவி எடுத்துகிட்டு வந்தேன், இல்லைங்க என்ன ஜென்மம் எடுத்துகிட்டு வந்தேன், நான் அந்த ஃபேமிலி இது ட்ரெடிஷ்னல் ரூட்ஸ் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட அதையும் இப்போ ப்ராப்பராக நடத்த முடியாமல் ஒரு தலைக்கு மேலே ஒரு பாரத்தை கொண்டு வச்ச மாதிரி ஒரு லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு வேதனையில் நான் கடந்து போயிட்டுருக்கேன். பட் நீ யார் இந்த வேர்ல்டு நீ யார் இருந்தாலும் இல்லாட்ட நீ ஹாப்பியாக இருக்குது, உன்னால் எப்படி பாசிபிளுங்கிறது இவர் அட்ராக்ட் ஆகிட்டு விட்டு கரண்ட் இவரோட கண்ணுக்கு நீங்கள் ஸ்டாராக தெரியுறீங்க. இவர் தூரத்துலேருந்து உங்களை லைக் பண்ணுறாரு, இவர் அட்ராக்ட் ஆகிறாரு. கரண்ட் சுச்சுவேஷன் போஸ்ட் ஓவரால் என்ன நினச்சிருந்தேன், இப்போ இவரோட மைண்டுக்கு தோல்ஸ்னா இவர் கரண்டி ஓவர் அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. ஃபிசிக்கலி உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிட்டு, மென்டலி அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. உங்களோட சிரிப்பாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை கரண்டி நீங்கள் செல்ஃப் க்ளோ பண்ணுற ஒரு விதமாக இருக்கட்டும், நீங்கள் கெரியரில் நீங்கள் க்ரோ பண்ணுற விதம் இவர் பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணி இருக்குது. கரண்டி இவருக்கு உங்ககிட்ட வரதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, இவருக்கு பேடியாகும் ஆக்சுவலி. ஓகே, மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் இருக்கிற ஸ்நேகத்தை மேபி எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் அதை தாண்டி இப்போ இவருக்கு ரியல் ஸ்நேகம் வர தொடங்கிட்டு உண்டு. இவர் ஆக்சுவலி ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க இன்னும் ஓவர்டேக் பண்ணிட்டு உண்டு. நம்ம ஆக்சுவலி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்ம ஒரு நாள் ஆப்போசிட் இருக்கிற பர்சனை நம்ம ஒரு ஸ்பெஷலாக பார்க்க மாட்டோம்.
நம்மளை விட கீழே தான் பார்ப்போம். அதே மாதிரி இவர் ஒரு நாள் உங்களை ஸ்பெஷலாக பார்த்துட்டு இல்லை, இவரை விட கீழே தான் உங்களை பார்த்துட்டு. பட் நவ் இவர் மனசிலாகிட்டும் இவங்க நம்மளை ஓவர்டேக் பண்ணுறோம். நம்மளை விட இவங்க ஸ்பெஷல், நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை விட இவங்க ஹைலி சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, அழகாக இருக்காங்க. நம்ம இவங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு ஃபீல். இவங்க ரேஞ்ச் வேறு, இவங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும் இவங்களுக்கு. பட் இவங்களுக்கு தகுதியான ஒரு போர்சன் நம்ம இல்லை, இவங்களுக்கு மேட்சான ஒரு போர்சன் இல்லை, ஒரு ரியலைசேஷன் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உண்டு. ஓகே, இவருக்கு இப்போ கரண்ட்லி ஒரு அன்கண்டிஷனல் ஓவர்ஃப்ளோயிங் ஆஃப் லவ் ஆகும். இப்போ கரண்ட்லி ஒரு ரிலேஷன்ஷிப் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டிருக்காங்க. பட் என்னென்னா இவருக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன் ஒரு ட்ரூ ஸ்நேகம் வர தொடங்கிட்டு உண்டு. உண்மையான காதலுங்கிறது என்னென்னு இவருக்கு அது மனசிலாகிட்டு உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். பட் கரண்ட்லி இவருக்கு உங்ககிட்ட வந்து ஓடி வந்து காதலை சொல்கிறதுக்கோ இல்லைங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ பேடியாகும். ஏன்னா இவர் ஆக்சுவலி லாயலான ஒரு பர்சன், பயங்கர லாயலாக ஆக்சுவலி ஆள். இவர் உங்கள் வாயிலேருந்து நீங்கள் ஒரு வார்த்தை இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆளால் அதை தாங்கிக்க முடியாது. ஏன்னா இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பேர் என்ன அப்படின்னா நம்மளே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிற ஒரு வைப்ரேஷன் இவருக்கு ஒரு டவுட்டே வந்துட்டு உண்டு. ஓகே, பெயினுங்கிறது எனக்கு மட்டும்தான், அவளுக்கு ஒரு பெயினும் இல்லைங்கிறது இவர் மனசிலாக்கிட்டு உண்டு. ஓகே, பட் இருந்தாலும் ஆள் இப்போ கரண்டி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இவர் இதில் ஒவ்வொரு நிமிஷமும் இவர் திங்க் பண்ணுற விஷயம் ஏதாவது ஒரு இவ ஏதோ ஒரு காலையில் ஒரு மெசேஜ் பண்ணி என்கிட்ட வந்துட மாட்டாளான்னு ஒரு தோட் இவரோட மைண்டில் இப்பவும் உண்டு நம்ம சொல்லலாம். இவர் ஷோர் அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாரு. காரணம் என்னென்னா இவரை ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கானது, எனக்கு பெஸ்ட்டு, என்னை விட டாப், இவங்க எல்லா விதத்துலேயும் என்னை விட இவங்க வந்து ஸ்டாரு. இவங்களை இக்னோர் பண்ணுறதுக்கு லைஃப்பில் ஒரு ரீசன் கூட இல்லை. ஓகே, ஒரு பர்சனை நம்ம இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னு ரீசன் இருக்கணும். பட் இவங்க பெஸ்ட்டு, இவங்களே இக்னோர் பண்ணுறதுக்கு சான்சஸே இல்லை, இல்லைங்க அதுக்கு ஒரு சுச்சுவேஷனே இல்லை, காரணமே இல்லைங்கிறத இவர் மனசிலாக்கிட்டு உண்டு. ஓகே, பட் இவருக்கு அன்கண்டிஷனல் லவ் எதை சொல்லலை, ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது ஸ்நேகம் இவருக்கு வராட்டாலும் கரண்ட் இவருக்கு உங்கள் மேலே ஒரு லவ், ஒரு ட்ரூவான ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன் வர தொடங்கிட்டு. காரணம் உங்களோட செல்ஃப் லவ். இந்த ஒரு வைப்ரேஷனில் கரெக்டாக எல்லோரும் நிற்கணும். இந்த ஒரு நான் சொல்லட்டேன், நம்மளே இந்த வேர்ல்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. ஓகே, நமக்கு எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு நம்ம தான் பெஸ்ட்டு, நமக்கு நம்ம தான் ஹீரோயிங்கிறத மனசிலாக்கிக்கோங்க. அப்படி நம்மளை ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட வேல்யூ தெரியலன்னு அர்த்தம். அப்போ உங்கள் வேல்யூவை நீங்கள் அந்த இடத்துல நீ என்னை மிஸ் பண்ணல, நீ என்னையா மிஸ் பண்ண, என்னை நீ மிஸ் பண்ணிட்டு நீ ஹாப்பியாக இருந்துருவியா, அந்த ஒரு தாட் அவருக்குள்ளே வர வைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து செல்ஃப் லவ் பண்ணணும். எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் நம்ம தான் ஸ்பெஷல். ஓகே, நம்மளை மிஞ்சி நமக்கு இங்கே யாரும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கஷ்டத்துலேயும் சரி நஷ்டத்துலையும் சரி நம்ம எப்படி இருப்போங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளை எப்படி ஹீல் பண்ணணும், நம்மளை எப்படி நம்ம மைண்டை மாற்றணும். ஏதோ ஒரு டைலாக் கூட இல்லை, ஒரு குளத்தில் வந்து கலங்கிய குளமே தெளிய வைக்கணும் மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம எவ்வளோ கலங்கணும், நம்ம தான் நம்மளை தெளிய வச்சுக்கணும். எப்போவுமே நமக்கு நம்ம தான் இம்பார்ட்டன்ட், அதை மனசிலாக்கிக்கும். செல்ஃப் லவ் பண்ணுங்கள். செல்ஃப் லவ் பண்ணுறதுக்கான ஒரு ரீடிங் ஆகும், செல்ஃப் லவ் பண்ணாதவங்களுக்கான ஒரு ரீடிங் இது கிடையவே கிடையாது. ஓகே, தென் ஆக்சுவலி நான் பயங்கர லேசி. எனக்கு வந்து கண்டினியூஸாக வாட்ஸ்அப் வந்து மேம் எப்போ வீடியோ போடுவீங்க கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவோம், அந்த ஒரு தாட்டில் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரியா? ஸோ நமக்கு இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 59 இம்பார்ட்டன்ட், 51 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 48 இம்பார்ட்டன்ட், 49 இம்பார்ட்டன்ட், 41 இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட்னா மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், எஸ், டிசம்பர் இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ பேசிஸான மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.